السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹுக்கு உண்டாகட்டுமாக. அத்தகைய இறைவனுடைய அருளும் அன்பும் இந்த உலகிற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் மற்றும் இந்த சத்திய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த நேரத்திலே எது சத்திய மார்க்கம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எத்தனையோ கொள்கைகள், அதாவது இஸ்லாம் என்கிற பெயரிலே நாங்களும் இஸ்லாத்தை தான் சொல்கிறோம், நாங்கள் சொல்வதும் இஸ்லாம் தான் என்று சொல்லி பல இயக்கங்கள் பல கொள்கைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளமானோர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதிலே எது உண்மையான மார்க்கம் என்று நாம் கண்டறிவது எவ்வாறு என்று சொன்னால், அல்லாஹ் தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யஅலம், அல்லாஹ்தான் யாவற்றையும் அறிந்தவர், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் யாருமே அறியாதவர்கள். அல்லாஹ் தான் ஒன்றை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்றார். நாம எப்படி வாழணும், நாம எப்படி சாப்பிடணும், எப்படி நம்முடைய மலந்தளம் கழிக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு அல்லாஹ் நமக்கு அத்துணையுமே இறை தூதர்கள் மூலமாகவும் இந்த வேதங்கள் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஆக அப்படி இறைவன் நமக்கு கற்றுத்தந்த இறைவன் எது உண்மையான வழி என்பதையும் இறைவன் சொல்லி இருக்கிறான்ல. இன்றைக்கு பார்க்கலாம், எத்தனையோ இயக்கங்கள் ஜாக் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சஹாபாக்களையும் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் சொல்லிவிட்ட செயல்களும் இஸ்லாம் தான், அதனால் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு பிறை இங்க பார்த்தா பத்தாது, சவுதியில பார்த்தா போதும், உலகம் முழுக்க நாங்கள் பெருநாளை கொண்டாடுவோம் அல்லது அந்த பிறையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம், நாங்கள் ஷியாக்கள், எங்களுக்கு இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் என்பது துக்க நாள். ஏன்பா, அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க, அதனால நாங்க சாட்டையால அடிச்சுக்கிறோம், எங்களை நாங்களே துன்புறுத்தி கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கூட்டம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுன்னத்து வல் ஜமாத், நாங்க தான் 1400 வருஷமா ஒரே கோயிலையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கூட்டம். இவர்கள் செய்வதற்கும் நபிகளார் காட்டி தந்த வழிமுறைகளுக்கும் ஒரு இன்ச்சு அளவாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக மாறாகத்தான், மாற்றமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இவங்க அடிச்சுக்கிறாங்களே, முஹர்ரம் 10ஆம் நாள் வந்துருச்சு என்று சொன்னால் நாங்க சாட்டையால அடிப்போம், எங்களை நாங்களே சுத்தி கிழிச்சுக்கிடுவோம் இப்படி சொல்றாங்களே, இதை நபிகளார் பகிரங்கமாக தடை செய்தார்கள். யார் தன்னை தானே துன்புறுத்திக் கொள்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்களுக்கு செய்வதற்கு மாற்றமாகத்தான் செய்திருக்கிறார்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆசுரா நோன்பு எப்பப்பா பிடிக்கணும்,
நோன்பு என்று சொன்னால் ஆசுரா நோன்பு எதற்காக நோக்கின்றோம் என்று சொன்னால், ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலன் இருந்தான்ல, ஒட்டுமொத்த எகிப்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், ஆண் மக்களையே உயிரோடு பிறக்கவே கூடாது, பிறந்தாலே கொன்று விடுவேன் என்று ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை, இன்றைக்கு எத்தனையோ சர்வாதிகாரிகள் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் சர்வாதிகார தலைவன் என்று சொன்னால் அந்த ஃபிரௌன் தான். அப்படிப்பட்ட அவனை அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல் மூலம் கடலில் மூழ்கடித்தான். அதற்காக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசுரா நோன்பை நோக்க சொன்னார்கள். அப்பொழுது அந்த மக்களிடத்தில் ஆசுரா நாளில் நோன்பு நோடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த நாளில் யகூதிகளும் யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கின்றார்களே. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியா, நான் அடுத்த ஆண்டு இருந்தால் பிறை 9லும் 9ம் 10ம் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த செய்தி. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இல்ல 9, 10 இல்லைன்னா பரவாயில்ல, 10, 11 நாம பிடித்துக் கொள்ளலாம், நோன்பு வைக்கலாம், அது தப்பு இல்லை. நீங்க மாசம் அல்ல வாராந்திர நோன்பை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க அந்த நோன்பு வைக்கலாம். ஆசுரா நோன்பு என்று சொன்னால் அந்த ஆசுரா நோன்பினுடைய நன்மை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறை 9, 10 தான் வைக்கணும். ஆசுரா நோன்பினுடைய மிகப்பெரிய நன்மை என்ன, முந்தைய ஓராண்டு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த பிறை 9, 10 தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற ஒரு வழிமுறை. 10, 11 பிடிச்சா இறைவனிடத்தில் நிச்சயமாக கூலி கிடையாது, அது உறுதியா நம்பணும். ஏன் என்று சொன்னால் இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. இவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, இமாம் ஹனஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அப்படி சொன்னாங்க, எங்களுக்கு அந்த சஹாபி இப்படி சொன்னாங்க, நபித்தோழர்கள் யாரும் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை. அதற்கு பின்னாடி வந்த இமாம்கள் தாபியீன்கள் சொல்லியிருப்பார்களா என்று கூட நமக்கு தெரியாது. இவர்களாக இன்றைக்கு இதுவும் உண்மையான மார்க்கம் தான், நாங்கள் சொல்வதுதான் சத்திய மார்க்கம், நீங்க 9, 10 பிடிச்சு கொள்ளுங்கள், 10, 11 பிடிக்கலாம், இன்னும் சில கூட்டம் 11, 12 பிடிக்கலாம். ஆசுரானாலே 10 தான். இவங்க அதுக்கும் மாற்றமா 11, 12 பிடிக்கலாம் என்று சொல்லி இவர்கள் இஷ்டத்திற்கு இவர்கள் மார்க்கத்தை வளைந்து நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ் கேட்கிறான், அவ் அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் கடுமையா கேட்கிறான். வல்லாஹு யஅலம் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் உலகத்தில் உள்ள வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தையும் அறிந்தவன். இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான். நாங்க செயற்கைக்கோளை மேல வச்சிருக்கோம், நாங்க செயற்கைக்கோள நிலாவுல வச்சிருக்கோம், விண்வெளியில வச்சிருக்கோம் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் அவர்கள் நாட்டில் நடக்கக்கூடிய தீயை கூட அவர்களால் அணைக்க முடியல. பார்த்தோமா இல்லையாங்க, அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு தீ, அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசு, எவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கெல்லாம் அவன் தான் தகப்பன், அவன்கிட்ட எந்த டெக்னாலஜினாலும் அவன்கிட்ட இருக்கும். அவன் நாட்டிலேயே ஒரு பகுதி தீ பிடிச்சு எரியுது, காப்பாற்ற முடியலையே. என்ன படிப்பினை, அல்லாஹ் தான் அறிந்தவன். அல்லாஹ் சொல்வதின் பக்கம் நாம் இருந்தால் நிச்சயமாக வெற்றிதான். அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த தீன இந்த லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் அந்த கொள்கை, நான் இந்த கொள்கை, இஸ்லாம் தான் ஒரே கொள்கை. இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் நாளை மறுமையில் வெற்றி கிடைக்க போகிறது. நீங்கள் சொல்வதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. எது சத்திய மார்க்கம் என்று சொன்னால், எது உண்மையாலுமே இஸ்லாம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் இந்த வேதத்தில் சொல்லி இருக்க வேண்டும். வேற எதுலையுமே கலப்படமே இல்லை. அதாவது இந்த குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் 14 நூற்றாண்டுகளாக, கிட்டத்தட்ட 1400 ஆண்டு காலமாக ஒரு கமாவை கூட மாற்றவில்லை. எத்தனையோ வேதங்கள் நசாரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய வேதங்கள் எல்லாம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா திருத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல குறைகளை கண்டுபிடித்து 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 அவங்க அறிவு அவ்வளவுதானுங்க. ஆனா இந்த குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் 14 நூற்றாண்டு காலமாக எத்தனையோ அரேபிய மன்னர்கள் வாழ்ந்தார்கள், நபிகளாருடைய வாரிசுகள் வாழ்ந்திருக்கலாம், உமர்கள் எல்லாம் முன்பு அவர்களுடைய வாரிசுகள் வாழ்ந்திருக்கலாம், ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கமாவை கூட மாற்ற முடியவில்லை, முடியாது. அல்லாஹ் சவாலா விடுறாங்க, நீங்கள் மனித ஜின் கூட்டமே, நீங்கள் முடிந்தால் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒரு வார்த்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். அல்லாஹ் கேட்கிறான்.
கொண்டு வர முடியுமா? இந்த குர்ஆனில் இல்லாத ஒரு வார்த்தை இன்றைக்கு எத்தனையோ தத்துவங்கள் இருக்கின்றது. நாங்க சமூக நீதி பேசுறோம், நாங்க சமத்துவமாக இந்த நாட்டை நாங்கள் வழிவகுக்க போகிறோம், கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையும் இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. உண்மைதானங்க? அவங்க சொல்லக்கூடியது இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல கருத்துக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் இந்த வேதம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. அதுல இது இன்னைக்கு பொருந்தாதுப்பா, இது அன்னைக்கு குர்கா கூட சொன்னாங்க பெண்களை எல்லாம் தூதர், இன்னைக்கு அது செட் ஆகுமா? இன்னைக்கு வெயில் ரொம்ப கடுமையா இருக்கு, இன்னைக்கு அது செட் ஆகாது சொல்ல முடியுமா? அன்றை விட இன்னைக்குதான் ஆபாசமும் விபச்சாரமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்குதான் ரொம்ப தேவை. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி காலத்திலாவது உடனே ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் மறுமை நாளினுடைய முன்னறிவிப்பை சொல்லும் பொழுது ஒரு காலம் வரும், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அப்ப அன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஹதீஸ்ல புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஒரு பெண்மணி தன்னந்தனி ஆளாக இங்க நம்ம கிருஷ்ணாதிபட்டினத்துல இருந்து ஒரு புதுக்கோட்டை போற தூரம், அதாவது மக்கால இருந்து சிரியா போற தூரம் அளவுக்கு ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஒட்டகத்தில் பயணம் சென்று வருவாங்களாம். அந்த அளவிற்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபிகளார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அதுவெல்லாம் மறுமை உண்டு என்பதற்கு அதுவெல்லாம் ஒரு பெரிய அடையாளங்கள் என்று சொன்னார்கள். விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெருகிறதா இல்லையா? அப்ப இன்றைக்குதான் இந்த புர்கா அல்லாஹ் நமக்கு சட்டமாக்கியிருக்கின்ற இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பாக ஆக்கியிருக்கின்ற இந்த புர்கா இன்றைக்குதான் அதிக தேவை. இதை யாராவது குறை சொல்ல முடியுமா? அதுல இன்றைக்கு பிதாத்துகள் நிகழ்ந்துருச்சு. நாங்க முகத்தை மறைப்போம் அப்படி போறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தரல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. சரிங்களா? இது முற்கால இன்னும் சில வழிமுறைகள், தொழுகையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், அதுலயும் பல கருத்து வேறுபாடுகள். ஆனா எல்லாரும் வேற ஏதோ பேர் வச்சுட்டு சொன்னா பரவாயில்ல. எல்லாரும் சொல்றது என்ன? இதுதான் இஸ்லாம், நாங்க சொல்றதுதான் இஸ்லாம். நாங்க ரமலான்ல 20 ரக்காத் தொழுவோம், நபிகளார் 20+3 தொழுறாங்க, அடிச்சு விடுறது அவங்க பாட்டுக்க. ஏன்னா உண்மையாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் 11 ரக்காத்துகளை தவிர அதிகமாக தொழுவது கிடையாது. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. இதை நம்ம எடுத்து சொன்னோம் வைங்களே, அங்க உள்ளவங்களுக்கே முதல்ல தெரியும். அவங்கள ஆலிம்கள் தானே, படிச்சிருப்பாங்க. புகாரி முஸ்லிம் நம்மை விட அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஆனா எதற்காக இந்த மக்கள்லாம் நம்மளை வெறுத்துருவாங்க, பொருளாதாரம் வராம போயிடும். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஸ்தஜிபூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆகிரா, அவர்கள் மறுமையை விட இந்த உலகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தை விரும்பினா என்ன நடக்கும்? அல்லதீன யஸ்தஜிபூனல் ஹயாத்தத் துன்யா அலல் ஆகிரா ஃபயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட்டு தடுப்பார்கள், கோணலாக பார்ப்பார்கள். இது இப்படி இல்ல, இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் என்று ரமலான்ல 20 ரக்காத்து தொழுவலாம், 11 ரக்காத்து தொழுவலாம். எப்பா 11 ரக்காத்துக்கு தான்ப்பா நன்மை, 20 ரக்காத்துக்கு அது பிதாத்தாயிரும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், இல்ல நீங்க எல்லாம் குழப்பவாதிகள், நீங்க எல்லாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீங்க எல்லாம் போங்க, ஓரமா போயிருங்க என்று இந்த இந்திய ஜனநாயகம் யாரு வேணா எந்த கொள்கையை வேணா பின்பற்றலாம். இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் இஸ்லாத்திற்கு விரோதமாகவும் அவர்கள் நம்ம இருக்கிறார்களா இல்லையா? நாம சொல்றது என்ன? உண்மையான மார்க்கம் அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ் சொன்ன வேதத்தோடு நம்ம ஒப்பிட்டு காட்டுறோம். இதாப்பா சொல்லப்பட்டிருக்கு. முஹர்ரம்னா 9-10 தான் நோன்பு நோக்கணும். ரமலான்ல தொழுகைனா இரவு தொழுகைனா 8 ரக்காத் தான் தொழுவணும். தொழுவேனா விரல ஆட்டதாப்பா செய்யணும். அவங்க ஒற்றுமை பேசுவாங்க. அந்த ஒற்றுமை எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாரும் ஒரு போல நீட்டிட்டு மடக்கிட்டா பரவாயில்ல. ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? சாஃபி கூட்டம் நீட்டி அப்படியே வச்சுப்பாங்க, இன்னொரு கூட்டம் நீட்டி மடக்கிடுவாங்க. நம்மள சொல்லுவாங்க ஒரு நக்கலுக்கு, நீங்க என்ன ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க ஏப்ப நீட்டி மடக்குறீங்க? நக்கல் மார்க்கத்தை ஒரு கேளிக்கையாக கிண்டலாக ஆக்குகிறார்கள். இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நரகத்தில் புலம்பக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அல்லதீன, அதாவது இந்த மக்கள் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ஹயாத்து துன்யா, உலகம் அவர்களை ஏமாற்றி விட்டது. ஏமாந்ததுனாலதானே நரகத்துல கிடக்குறாங்க. அப்ப நம்ம இது இல்லப்பா, நசைங்கிற நூல்ல 827வது செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தி அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொழுகையில அத்தகையாத்துன்னா விரல ஆட்டதான் செய்யணும். இதுதான் அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி ஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள். அதான அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி. அந்த அடிப்படையில அதுக்கு பின்னாடி வந்தவங்க செஞ்சாலும் செஞ்சிருக்கலாம், செய்யாமலும் இருந்திருக்கலாம். ஆனா நபித்தோழர்கள் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நபித்தோழர்களே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் ஏராளமானவரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா இவர்களால் விரல நீட்டலாம் இமாம்கள் சொன்னாங்க. இந்த சாஃபி இமாம் கூட சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல நமக்கு. அவங்களா ஒரு நூலை காட்டுறாங்க. அதெல்லாம் கலப்படம். அன்னைக்கு ஒண்ணு எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறி இருக்கும். உண்மையாலுமே மாறாத வேதம் இந்த திருமறை குர்ஆன் தான். அப்ப இந்த திருமறை குர்ஆன் படி அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ் நபிமொழியின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நமக்கு நிச்சயமாக வெற்றி, மகத்தான வெற்றி. அதான் அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, மகத்தான வெற்றி. இவங்க 2 பேர் தான். ஒண்ணு அல்லாஹ் சொன்ன இந்த வேதம் திருமறை குர்ஆன், இன்னொன்னு அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்ன நபிமொழிகள். இது 2 மட்டும் நம்ம சரிவர பின்பற்றினோம் என்று சொன்னால் இதுதான் நிச்சயமாக சத்திய மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம். அதான அல்லாஹ் சொல்றான், இது நாளை மறுமையில், அதாவது இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப சத்திய மார்க்கம் என்பது இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான். நாம என்ன நினைக்கிறோம்னா, யாரு மேடையில என்ன அலங்காரமா பேசினாலும் சரி, அது பொது வாழ்க்கையா இருந்தாலும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய இயக்கங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மேடையில் அவங்க ஒரு அழகா பேசிட்டாங்க என்று சொன்னால், ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையில் பேசிட்டார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அவங்க பின்னாடி போகக்கூடிய சூழலை நாம பார்க்கிறோம். அப்பெல்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல நல்லா பேசக்கூடியவங்களும் இஸ்லாத்துல இருந்தாங்க, பேச முடியாதவங்களும் இருந்தாங்க. நமக்கிடையும் அப்படிதான் பேச்சாளர்களும் இருப்பாங்க, சத்தியத்தை சொல்லக்கூடிய பேச்சாளர்கள். ஆனா சத்தியத்தை பின்பற்றுவார்கள் இன்னொரு சில பேர் இருப்பாங்க, சத்தியத்தை பின்பற்றுவாங்க, ஆனா எடுத்து சொல்ல தெரியாது. ஆனா உதவுவாங்க, பொருளாதாரத்தால் அவங்களுடைய உடலால் உதவுவாங்க. இப்படி எல்லா காலகட்டத்திலேயும் இப்படி இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இயக்கங்கள், ஏதோ ஒரு அமைப்புகள் ஒரு கொஞ்சம் உணர்வு பூர்வமா பேசிட்டா இவங்க சொல்றது சரியா இருக்கும்பா, இவர் 40 வருஷமா தௌஹீதுல இருந்தாரு, அப்ப இவர் சொன்னா கரெக்டா இருக்கும். இவர் 40 வருஷமா அந்த ஷிர்கை எதிர்த்தாரு, அப்ப இவர் சொன்னா கரெக்டா. 40 வருஷமா எதிர்த்தது பரவாயில்ல, இன்றைக்கு என்ன நிலையில இருக்காங்க அதுதான் வேணும். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னது, ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய இறுதி நிலையை பொறுத்துத்தான் மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். நம்முடைய கடைசி நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நாம நன்மை செஞ்சுட்டோம், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம், இன்னைக்கு நாம சிறுக்க விட்டு விலகி இருக்கோம், ஆடம்பர திருமணங்கள் நாம செய்யறது கிடையாது, போவது கிடையாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுவதும் அந்த கொள்கையில் சத்திய மார்க்கம் எது, இந்த குர்ஆனும் ஹதீஸும், இதிலே நாம இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். இறுதி நிலையை பொறுத்துத்தான் நாளை மறுமையில் நிச்சயமாக தீர்ப்பளிக்கப்படும். ஏனென்று சொன்னால் இறுதி நிலை நமக்கு தெரியாதுல்ல, யார் எங்க மௌத்தா போவோம், யார் எங்க எப்படி இருக்கும்னு தெரியாது. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், கை கால்லாம் உடஞ்சிருக்கும், உயிர் மட்டும் இருக்கும். அதுவும் நம்ம உயிரோட இருக்கோம், மனசுக்குள்ள தஸ்பீஹ் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அதுவும் உயிர் தானே. அப்ப நமக்கு தெரியாது நமக்கு எப்போ உயிர் போகணும். ஆனா உயிர் போகின்ற வரை நாம் இந்த இஸ்லாத்தில் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இந்த சத்திய மார்க்கத்தை நாம் சொல்லும் பொழுதுதான் நமக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். சமீபத்துல கூட நாம பிரச்சாரம் செய்ய போனா நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாது,
பிரச்சாரமா செய்ய போறோம், நல்லதே எடுத்து சொல்ல போறோம். இணை வைக்காதீங்க, குடிக்காதீங்க, மது வந்து இஸ்லாத்துல தடை. கேட்கிறவங்க கேட்டு நடக்க போறாங்க. நம்ம யாரையாவது போய் அடிக்க போறோமாங்க? அந்த ஊருக்குள்ள போய் யாரையும் அடிக்க போறதில்லை, திட்ட போறதில்லை. அல்லாஹ் வந்து நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அல்லாஹ் சொன்னது அலைக்கால் பலாவு, நீங்க எடுத்து சொல்லுங்க, அலைநாள் விசாவு, நான் விசாரிச்சுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள். இந்த உண்மை மார்க்கத்தை சொல்லிவிட்டால் எங்க நம்முடைய கஜானா காலியாயிடுமோ, அல்லது நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் நம்ம இதை வச்சு ராத்திபு கட்டோம், இதை வச்சு நம்ம வருமானத்தை பார்க்கிறோம், இது எல்லாம் இல்லாம போயிருமோ என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லாமல் இருக்கின்றார்கள். மற்றபடி அவங்க நம்மளை விட ஓதுனவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து இணை வைப்பு, இதெல்லாம் வந்து இறந்தவங்களுக்கு காது கேட்காது. இறந்தவங்களுக்கு எப்படி காது கேட்கும்? அதெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். ஆனா எதற்காக? அதான் முதல்ல சொன்னோம்ல, அல்லதீன யஸ்தஜீபூனல் ஹயாத்துத் துன்யா அலல் ஆகிரா, அவர்கள் மறுமையை விட உலகத்தை விரும்புகிறார்கள், உலகத்தை தான் விரும்புகிறாங்க. அப்படி விரும்புறதுனாலதான் விளைவு என்ன? அவர்கள் வந்து மார்க்கத்தை, இந்த சத்திய மார்க்கத்தை கோணலாக்க பார்க்கின்றார்கள். அப்படியே பிரிச்சு நீங்க எப்படி வேணா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தான் இவர்கள் தூரமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைக்கிறாங்கல்ல, இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் ஆற்றல் கிடையாது, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் ஆற்றல் என்று உறுதியாக அவர்களுக்கு வந்து தெரியும். அதுதான் வந்து உண்மையான மார்க்கம். ஆனா அதை வந்து எதற்காக மறைக்கிறாங்க? வருமானம், காசு, பொருளாதாரம். இந்த மக்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த மக்கள் நம்மளை விட்டு தெரிந்து விடுவார்களோ, நமக்கு எந்த வருமானம் எல்லாம் போயிருமோ என்பதற்காகத்தான் இந்த சத்திய மார்க்கத்தை அப்படியே புதைச்சிடுறாங்க. நாம என்ன பண்றோம்? இல்ல, நம்ம வந்து அல்லாஹ் வந்து எடுத்து சொல்லி இருக்கா, அலைகள் பலா, எடுத்து சொல்லுங்க, பொறுமையாகவும் கண்ணியமாகவும் நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கா. ஏன்னா சனிக்கிழமை வாசிகளும் உதாரணமா சொல்றாங்கல்ல, நிறைய பேருக்கு தெரியும். சனிக்கிழமை வாசிகள் வந்து 3 கூட்டமா இருந்தாங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்க தடை சனிக்கிழமை. அப்படி தடை இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் பிடிக்க போனாங்க, இன்னொரு கூட்டம் 2 கூட்டம் போல. அதுல ஒரு கூட்டம் வந்து அதை தடுத்தாங்க, போகவும் இல்லை தடுக்கவும் செஞ்சாங்க. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்க? நீங்க ஏன்பா தடுக்கிறீங்க, அவங்க போனா போகட்டும் அப்படின்னு தடுக்கிறவங்கள தடுக்கிறாங்க. ஒற்றுமை இன்னைக்கு பாக்குறவங்கள ஒற்றுமையா இருப்போம், அவங்க போனா போட்டு நீங்க உங்க இதுல இருங்க. எப்ப அது நாளை மறுமையில வந்து நல்ல கேள்வி கேட்பான்ப்பா. இந்த உலகம் வந்து நிரந்தரம் இல்ல, அழிஞ்சு போயிடும், கண்ணால பாக்குறதுலாம் உண்மை இல்ல. இன்னைக்கு அவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு, நாளைக்கு திடீர்னு அந்த பில்டிங்கே காணாம போயிருது. இது உண்மை, நிரந்தரமானது மறுமை தான். அப்படி அந்த மறுமை வாழ்க்கைக்காக இவர்கள் வந்து இந்த கடலுக்கு போகாம இருக்கணுமே அப்படின்னு இவங்க வருந்தி தடுத்தாங்க. ஆனால் தடுத்தவங்கள இவங்க தடுத்தாங்க. அதான் அல்லாஹ் வந்து இந்த ஒரு கூட்டத்தை, நன்மையை ஏவி தீமையை தடுத்தாங்கல்ல, இங்கிட்டு வாங்க அல்லாஹ் தடுத்திருக்கான், நன்மையின் பக்கம் வாங்கன்னு அழைச்சாங்கல்ல, இவங்களை மட்டும் அல்லாஹ் விட்டுட்டு சரி 2 கூட்டத்தையும் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி விட்டான். இந்த படிப்பினை தான், இந்த ஒரு படிப்பினைக்காகத்தான் இன்னும் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு நல்லதை நோக்கி அழைத்து சொல்லி அல்லாஹ் சொல்லி தந்தே கொண்டே இருக்கின்றான். அதற்காகத்தான் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மற்றும் பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாம் பல்வேறு உரைகளை தருகிறோம், பல்வேறு அவஸ்தைகள். நல்லதை நோக்கி மக்களை அழைக்கிறோம். நம்மளை அடிச்சா கூட வாங்கிட்டு வரக்கூடிய கூட்டமாக தான் நாம இருக்கோம். திருப்பி அடிக்கிறோமா? சில பேர் திருப்பி அடிப்போம் வழி தாங்காம. மேக்சிமம் அடி வாங்கக்கூடிய கூட்டமாகத்தான் நாம இருப்போம், அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி எல்லாம். ஆனா நம்மை விட இதை விட அவமானங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டாங்க, கோவப்படல. அந்த படிப்பினை தான் நமக்கு. தாயிஃபினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து தாயிஃப் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய போறாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க கல்லால கடிச்சா பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்க கையில கண்ணை கொடுத்து இவர் கைத்தியம் இவ வளர்றாரு என்று சொல்லி அடித்து விட்டார்கள். எவ்வளவு கோபம் வரும்! அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ் இந்த ஊரை நாசமாக்கிறேன்னு ஒரு பிரார்த்தனை கேட்டிருந்தா அல்லாஹ் அழிச்சிருப்பான். அல்லாஹ்வே முன் வந்து கேட்டான். தன்னுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவர் மலக்குமார்களின் மூலம் கேட்டா அல்லாஹ்வின் தூதர் இடத்தில். அல்லாஹ்வின் தூதர் இரக்க குணம் படைத்தவர்கள் சொன்னார்கள், இல்ல வேண்டாம், அவங்கள வந்து விட்டுருங்க, அவங்களுடைய சந்ததிகள் நேர்வழிக்கு வரக்கூடும். அந்த கொள்கை வழியில் அந்த கொள்கைகளை படித்து வந்தவர்கள் நாம். அதனாலதான் பொறுமையா இருக்கும். எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக
நீதியின் பூர்வமாக நியாயத்தின் பக்கம் நாம் இருக்கின்றோம். வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த இஸ்லாம் மட்டும் நமக்கு நீ என்ன வேணா பண்ணுங்கன்னு ஒரு இது கொடுத்திருந்தா உலகமே கலவர பூமியா இருந்திருக்கும், பொறுமையா இருந்திருக்காது. நம்மளை இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நாட்டில் உள்ள கடுமையான சட்டமோ அல்லது நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களோ கிடையாது. இந்த இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் தான் பொறுமையை மேற்கொள்ள சொல்கிறது. இந்த இஸ்லாம் தான் சத்திய மார்க்கமாக நமக்கு பல பாடங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான் சத்திய மார்க்கம். ஒரே ஒரு நபிமொழியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ன அஸ்தகல் ஹதீஸில் கிதாபில்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் வார்த்தைகளிலே உண்மையானது. மற்ற யாருடைய வார்த்தையும் பொய்த்து போய்விடும். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு, நீ வானிலை இருக்கே எடுத்துக்கொள்ளுங்க, நாளைக்கு மழை வரும்பாங்க, நாளை மறுநாள் தான் மழை பெய்யும், இல்ல இன்னைக்கே பெய்ஞ்சிடும். அவங்களுக்கே ஒரு கணிப்பு சரியா இருக்காது. காலையில மழை வரும்பாங்க, சாயந்தரம் தான் பெய்யும். அதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆற்றல். அல்லாஹ் தான் மழை எங்க பெய்யும், நாளைக்கு நீ எங்க மௌத்தா போவோம், நாளைக்கு நீ என்ன சம்பாதித்தால் இப்படி ஒரு 5 மறைவானவற்றை அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கின்றான். அவன் வார்த்தை தான் உண்மையானது. முஹம்மத், செயல்களிலே மிக சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அவர்கள் செய்த செயல்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எவ்வாறு நமக்கு தொழ கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவ்வாறுதான் தொழ வேண்டும். அவர்கள் எவ்வாறு நோன்பு நோக்க கற்றுத் தந்திருக்கிறார்களோ, ஆசுரா நோன்பாக இருந்தாலும் சரி, ரமலான் மாத நோன்பாக இருந்தாலும் சரி, இன்னும் வாராந்திர நோன்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த முறையிலே தான் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். அனைத்துமே மார்க்கத்திலேயே செயல்களிலேயே மிக கெட்டது தெரியுமா? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவதே ஆகும். மார்க்கத்தின் பெயரால் எவ்வளவு அனாச்சாரங்கள், 10, 11 குடிக்கலாம், 10வது நாள் அன்னைக்கு சாட்டையால அடிச்சுக்கலாம், முஹர்ரம் 10 அன்னைக்கு நாங்க சாட்டையால அடிச்சுக்கிறோம், 10, 11 நோன்பு பிடிக்கலாம். இப்படி மார்க்கத்துல இல்லாதத புதுசா உண்டாக்குறாங்கல்ல, இதுவெல்லாம் புதுமைகள், பிதாத்துகள். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழியோடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படிதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும். இதுதான் சத்திய மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாம் என்று எத்தனை பேர் சொன்னாலும் சரி, எவ்வளவு இயக்கங்கள் சொன்னாலும் சரி, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இஸ்லாம் என்ற பெயரில் ஏதோ இல்லாததை சொல்லிவிட்டாலும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை புரட்டி படித்து சிறு மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், அப்படி இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஆஷுரா நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, அது கடந்த ஒரு ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஆஷுரா நோன்புனா நமக்கு தெரியாதுல்ல, அதே அல்லாஹ்வின் தூதர் தானே சொல்லணும். ஆஷுரா நோன்பு என்பது 10வது நாள் நோக்கக்கூடிய, முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோக்கக்கூடிய நோன்புதான். சரிங்களா? அப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, இந்த நாள்ல யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்திருந்தால் நான் பிறை 9லும் 10லும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத் ஆயிட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆனா அது சட்டம் ஆயிடுச்சு, பிறை 9, 10 தான் நோக்கணும். தெளிவாக இன்னொரு ஹதீஸின் மூலம் இதை நாம சொல்லலாம். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கொள்கைகளை, சீரழிவுகளை பின்பற்றுவார்களோ அவர்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்ன அல்லாஹ்வின் தூதர் இவர்களுக்கு மாறு செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையிலே பிறை 9ம் 10ம் தான் ஆஷுரா நோன்பாக இருக்கின்றது. அதை நோற்றால் மட்டும்தான் நாளை மறுமையில் நாம் ஓராண்டு செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னிப்பை வழங்குவான். அந்த அடிப்படையிலே நாளை சனிக்கிழமை, அதாவது இன்றைக்கு இரவு பிறை 9, நாளை சனி மற்றும் நாளை மறுநாள் ஞாயிறு பிறை 9, 10 இருக்கின்றது. அந்த நாட்களில் பிறை 9, 10
நோன்பு நோக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி, இது போல மார்க்கத்தை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு கூட்டமைப்பு தேவை. தாவா பணிகள் நமக்கு அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு கூட்டமைப்பு தேவை. அதான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அப்படி நாம அதை வைத்திருந்தாலும் நம்ம ஒரு தாவா செய்ய போறோம் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரமும் தேவை. தாவா பணிகளாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த ஆட்சியாளர்களால் இழைக்கப்படுகிற அநீதி கொடுங்கோல சட்டங்களை எதிர்க்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, அதற்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பொருளாதாரம் தேவையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த வர்ற வாரம், இன்னைக்கு இல்ல அடுத்த வார ஜும்மா வசூல் மாவட்ட தாவா பணிகள் மற்றும் சமுதாய பணிகளுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வினுடைய பாதையில் வாரி வழங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.